சன் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/11/2025 ஞாயிற்றுக்கிழமை, ஐப்பசி மாதம் 16ஆம் நாள். ஏகாதசி திதி காலை 7:32 வரை, அதன் பிறகு துவாதசி திதி. பூரட்டாதி நட்சத்திரம் இன்று மாலை 5:03 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக பூசம், அனுஷம், உத்திரட்டாதி ஆகிய சனியின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் எல்லோருக்குமே தாராபலமுள்ள நல்ல சம்பவங்கள் நடக்கக்கூடிய திருப்பு முனையான சில விஷயங்கள் அல்லது நல்ல அறிமுகங்கள் இருக்கக்கூடிய யோக நாளாக இந்த நாள் அமையும். மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் ஒரு பொருளை விற்பதற்கோ வாங்குவதற்கோ அல்லது அதன் மூலமான பணவரவுகளை அடைவதற்கோ மிக இனிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேசராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து ராசியை பார்க்கக்கூடிய சிறப்பான நாள் இன்னைக்கு. அருமையான நாளாக இருக்கும். எப்போதெல்லாம் ராசி சுபத்துவத்தை அடைகிறதோ அப்போல்லாம் அந்த ராசிக்காரர்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் 2 மாதமாக பிரச்சனை இருக்கும் இல்லையா, அதெல்லாம் அப்படியே படிப்படியாக நீங்கக்கூடிய தன்மைகள் உண்டு. மனுஷ வாழ்க்கையே பாருங்கள், கொஞ்சம் முன்ன பின்ன இருக்கிறது தான். ஒரு நாள் நல்லா இருக்கிறோம், ஒரு நாள் சிரிச்சுக்கிட்டு இருக்கிறோம், ஒரு நாள் மனசு கஷ்டமாகி போயிடுது. ஒரு நாள் ஒரு விஷயம் நடக்குது, இன்னொரு நாள் ஒரு விஷயம் நடக்கிறது இல்லை. நம்ம ஆசைப்படுறது எல்லாருக்குமே கிடைக்கிறது இல்லை. ஒரு சிலருக்கு மட்டும் கிடைக்கிறதா தோணுது. அவங்களும் நல்லா இருக்கிறாங்களா நல்லா இல்லையான்னு தெரியல. இந்த மாதிரியான குழப்ப அமைப்புகள் எல்லாம் இப்போது தீரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைங்க. 7ஆம் இடம் இப்போது கூடுதல் சுபத்துவத்தை அடைகிறதுனால இளைஞர்களுடைய திருமண ஆசை நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. திருமண ஆசைனா எப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணணும், இன்னாரத்தான் கல்யாணம் பண்ணணுன்ற மாதிரியான ஒரு விஷயங்களில் போராடிக்கிட்டு இருக்கிறவங்க. பொண்ணு வீட்டில் ஒத்துக்கிட்டாங்க, மாப்பிள்ளை வீட்டில் ஒத்துக்கலை, எங்கள் அம்மா ஒத்துக்கிட்டாங்க, அவங்க அம்மா அப்பா ஒத்துக்கலை. இந்த மாதிரியாக ஏதேனும் ஒரு சூழ்நிலையில் காதல் நிறைவேறாமல் இருக்கக்கூடிய மேஷராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இன்னும் ஒரு 15 அல்லது 20 நாட்களுக்குள் இந்த 7ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கக்கூடிய இந்த அமைப்புகளிலேயே திருமண உறுதிகள் கிடைக்கக்கூடிய நல்ல அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஆண்களுக்கு பெண்களால் நல்ல விஷயங்கள், பெண்களுக்கு ஆண்களால் நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய தன்மைகள் இப்போது மேஷராசிக்காரர்கள் அனைவருக்குமே இருக்கக்கூடிய, எதையும் சமாளிக்க முடியும் என்கின்ற ஒரு உற்சாகமும் புத்துணர்ச்சியும் வரக்கூடிய ஒரு நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. ரிஷபராசிக்காரர்களுக்கு ராசிநாதன் சுக்கிரன் 6ஆம் இடத்துல இருக்கிறார். அதுலேயும் ஆட்சியாக இருக்கிறார். நல்ல வேளையாக போன மாதம் முழுக்க நீச்சமாக இருந்த அமைப்பு இப்போது அப்படியே ஒரு வலுவிழந்த நிலைமையில் இருந்து வந்த சுக்கிரன் இப்போது வலுவான நிலைக்கு வந்திருப்பது என்பது ஒரு மிகப்பெரிய நல்ல மாற்றத்தை குறிக்கக்கூடிய ஒரு அருமையான அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா சுப கடன்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. என்னங்க இது கடன் வாங்குறது நல்லதான்னு பார்த்தீங்கன்னா, கடன் எல்லா நிலைமைகளையும் எப்படிப்பட்ட கடனை வாங்குகிறோம் அப்படிங்கிறது ஒன்று இல்லையா, அந்த மாதிரியான நிலைமைகளில் ஒரு நல்ல விஷயத்திற்காக, வீடு வாங்கிறதுக்காக, ஒரு நிலம் வாங்குவதற்காக, ஏதாவது ஒரு விஷயத்தை முடிச்சுறதுக்காக முன்னே அட்வான்ஸ் கொடுத்துட்டேங்க, பின்னாடி பணம் புரட்டுறதுக்கு கொஞ்சம் முடியல, இதை வாங்கி போட்டேன்னு வச்சுக்கோங்க, ஒரு 5-6 வருஷம் இந்த கடனில் கஷ்டப்பட்டாலும் இந்த இடத்தோட மதிப்பு, இந்த வீட்டோட மதிப்பு பெருசாக பல்மடங்கு பெருகி அது ஒரு பெரிய சொத்தாக இருக்குங்கன்ற மாதிரியான ஒரு சுப செலவுகளுக்காக அடுத்தவர்களிடம் கடன் வாங்கக்கூடிய அமைப்பு இன்னொரு 15-20 நாட்களுக்குள்ள கண்டிப்பாக அத்தனை ரிஷபராசிக்காரர்களுக்கு அமையும். சிலருக்கு பயணங்களின் மூலமாக தென்கிழக்கு திசை மூலமாக, தெற்கு திசை மூலமாக நல்ல லாபங்கள் வரக்கூடிய நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. எதிர்ப்புகள்லாம் கொஞ்சம் விலகக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டு. அக்கா தங்கச்சிக்கிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி சங்கடப்பட்டுக்கிட்டு இருந்தவங்க, தங்கச்சி ஒத்துழைக்க மாட்டேங்குது, அக்கா கையெழுத்து போட மாட்டேங்குது, அல்லது அந்த சொத்தை பிரிக்கிறதுக்கு அக்கா தங்கச்சியோடைய மாமா மச்சான் இவங்கெல்லாம் கொஞ்சம் விட மாட்டேன்றாங்கன்ற மாதிரியாக பெண் வழி உறவினர்களின் மூலம் இருந்த கசப்புகள்லாம் விலகக்கூடிய நாளாகவும் அமைஞ்சிருக்குங்க ரிஷபராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மிதனராசிக்காரர்களுக்கு அபாரமான நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் வலுவாக உச்சகுருவின் பார்வையில் இருக்க யோகாதிபதியான சுக்கிரன் இன்னைக்கு 5ஆம் இடத்துல ஆட்சியாக இருக்கிறார். எல்லா விதத்திலையும் இதுவரைக்கும் இருந்து வந்த மன கஷ்டங்கள் விலகக்கூடிய தன்மை. மனசில் இருக்கிற கஷ்டம் விலகணும்னா என்ன நடக்கணும்? நிஜமாகவே நமக்கு நல்லது நடக்கிறத மனசு உணரணும். எந்தெந்த பிரச்சனையில் இது வரைக்கும் மன அழுத்தம் இருந்ததோ, வேலை சரியில்லை, தொழில் சரியில்லை, வீட்டில் சரியில்லை, மனைவி சரியில்லை, பொண்டாட்டி சரியில்லை, புள்ள சரியில்லை, புருஷன் சரியில்லை, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாருக்குமே ஏதோ ஒரு சூழ்நிலையில் மிதனராசிக்காரர்கள் கொஞ்சம் ஒரு மாதிரியான மன கஷ்டத்தை அனுபவித்து கொண்டிருந்தவர்கள் எல்லாருக்குமே அதிலிருந்து அப்படியே ரிலீஃப் ஆகிறதுக்கான நல்லவைகள் மட்டுமே நடக்கக்கூடிய ஆரம்ப நாளாக இந்த நாள் அமையும்.
இளைஞர்களுக்கு பார்த்திங்கன்னா அதிர்ஷ்ட திருநாள்னு சொல்லுவேன். எனக்கு இது வரைக்கும் அதிர்ஷ்டமே இல்லைங்க, இந்த பாருங்கள் என் கூட தான் படித்தார், என் கூட தான் வேலை செஞ்சார், அவர் இப்படி இருக்கிறார், இவர் இப்படி இருக்கிறார், நான் இந்த மாதிரி இருக்கிறேன் என்ற மாதிரியாக ஒரு குற்ற உணர்ச்சியோடு தாழ்வு மனப்பான்மையோடு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லாருக்குமே இன்றிலிருந்து நல்ல அதிர்ஷ்டமான விஷயங்கள் உங்களுக்கு ஏற்றாற் போல் லட்சியம் நிறைவேறக்கூடிய அமைப்பெல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு இப்போ தாங்க லட்சியம் உருவாகும், உயர்ந்த சிந்தனைகள் உருவாகக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 15-20 நாட்களுக்குள்ளாக 5ஆம் இடத்தில் சுக்கிரன் இருக்கும் பொழுதே எது நமக்கு லட்சியம், எந்த வழியில் எப்படி போனால், யாரை பார்த்தா, எந்த துறைக்கு போனால் என்கின்ற மாதிரியாக கல்வி, வேலை, திருமணம் போன்ற அத்தனை விஷயங்களிலும் அவரவருடைய வயதிற்கேற்றாற் போல மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லது நடக்கக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கடகராசிக்காரர்களுக்கு சுகாதிபதியான சுக்கிரன் அங்கே சுகஸ்தானத்திலேயே வலுவாக இருக்கக்கூடிய மனசுக்கும் உடம்புக்கும் இதம் தரக்கூடிய நல்ல செயல்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. படாத கஷ்டமெல்லாம் பட்டங்க, எப்போத்தாங்க எனக்கு விடிவு காலம் வரப்போகுது, எப்போத்தான் நான் முன்னேறுவேன், எப்போத்தான் எழுந்திருப்பேன்ற மாதிரியாக வெளியே சொல்ல முடியாத வேதனைகளோடு இருக்கக்கூடிய கடகராசிக்காரர்கள் உண்மையிலே கடந்த ஒரு 4-5 வருஷமாக கடகராசிக்காரர்களுக்கு ஏற்ற இறக்கங்கள் பெரும்பாலும் எங்கெங்க ஏற்றம் ஒரே இறக்கம்தான்னு சொல்கிறவங்களுக்கு கூட கவலைப்படாதீங்க, இனிமேல் கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா இருப்பீங்கன்ற மாதிரியான ஒரு மாற்றங்கள் வரக்கூடிய அமைப்பு. அந்த மாற்றத்தின் மூலமாக முன்னேற்றமும் ஏற்றமும் கண்ணுக்கு நேராக தெரியக்கூடிய ஒரு சுபமான நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. உடம்பு சரியில்லாதவங்க, மனசு சரியில்லாதவங்க 2 வகையாக பிரிக்கலாம் கண்டிப்பாக கடகராசிக்காரங்களை. மனசு சரியில்லாதவங்கெல்லாம் இளைஞர்கள், உடம்பு சரியில்லாதவங்களாம் ஒரு 50 வயசுக்கு மேற்பட்டவர்கள். இவங்க 2 பேருக்குமே ஒரு ஆதார அடிப்படை அமைப்புகள், ஒரு நல்ல ஆரோக்கியம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. எந்தெந்த இடத்துல ஒரு 4-5 வருஷமாக அடிபட்டிங்களோ அந்தந்த இடத்துல மருந்துக்கு புண்ணுக்கு மருந்து போடுறாங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த மாதிரி இதம் தரக்கூடிய சுகம் தரக்கூடிய சில விஷயங்கள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஒரு 15 நாளில் பெண்வழி அமைப்புகளில் நல்லவைகள் நடக்கக்கூடிய நிலைமைகள்லாம் கண்டிப்பாக இருக்கிறது. காதல் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளும் இப்போது கடகராசிக்கார இளைய பருவத்தினருக்கு இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. எதிலும் ஒரு நன்மைகள் கண்டிப்பாக இருக்கும். சிலருக்கு மட்டும் வாகன யோகம் செயல்படும். ஒரு பழைய வண்டியை அப்படியே தூக்கி போட்டுட்டு புது வண்டி வாங்கக்கூடியது, அல்லது புது கார் ஒரு 15-20 நாளில் வாங்குறதுக்கு இப்போவே பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, அதுவும் நடக்கக்கூடிய சிறப்பு நாள் இன்றைக்கு. சிம்மராசிக்காரர்களுக்கு 10ஆம் அதிபதியும் 3ஆம் அதிபதியுமான சுக்கிரன் இப்போது 3ஆம் இடத்திலேயே தனித்து நல்ல விதமாக ஆட்சியாக இருக்கிறார். எல்லா நிலைமைகளையும் ஒரு தைரியம் வீரியம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். அட என்னையா போயா, நம்ம ஒன்றும் தப்பு பண்ணல, இதை எப்படி இருந்தாலும் நம்ம சமாளிச்சிட முடியும், இதுக்கு போய் நம்ம எதுக்கு கவலைப்படணுன்ற மாதிரியாக ஒரு மனோபலம் மனோதைரியம் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. பொதுவாகவே சுக்கிரன் 3ஆம் இடத்துல ஆட்சியாக இருந்தாலே அதிர்ஷ்ட சம்பவங்கள் நிகழக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. தகவல் தொடர்பு அமைப்புகள்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். செல்ஃபோன் கடை வச்சுருக்கிறவங்க, ஒரு குரியர் நடத்துகிறவங்க, போஸ்டல் டிபார்ட்மெண்ட்டை வேலை செய்யக்கூடியவர்கள், ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்திற்கு பொருளையோ தகவலையோ கடத்தக்கூடிய அமைப்பில் ஒரு லாரி, பஸ்ஸு, கார் இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லையா, இந்த மாதிரியான விஷயங்களில் இப்போ இது பண்ணக்கூடியவர்கள், டெலிவரி செய்யக்கூடிய பாய்ஸ் எல்லாருமே பெரிய அளவில் நல்லா இருக்கக்கூடிய அமைப்புகள் மாற்றங்கள் இப்போ இருந்தே கண்டிப்பாக வருதுங்க. பெரிய கஷ்ட நஷ்டங்கள்லாம் இப்போது கண்டிப்பாக சிம்மராசிக்காரர்களுக்கு கிடையாதுங்க. 9ஆம் பாவகம் இப்போது வலுத்து இருக்கிறதுனால தந்தை வழி நன்மைகள் ஏற்படக்கூடிய அமைப்பு இன்னும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே கிடைக்கும். ஒரு அப்பா ஒத்துக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருந்தவங்க, அப்பா கிட்ட ஒன்று விரும்பி கேட்குறேன், அவர் செஞ்சு கொடுக்க மாட்டேன்றார், என்ன பண்ணுறதுன்னு தெரியல, அப்பாவை தவிர வேறு யாராலும் இதை செஞ்சு கொடுக்க முடியாது, ஏனோ என்னுடைய இதை அவர் கன்சிடர் பண்ண மாட்டேன்றார்னு கொஞ்சம் குழப்பங்களில் இருந்த இளையவர்கள் இணைவருக்குமே தந்தையின் ஆதரவு, தந்தையின் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்குதுங்க. சிலருக்கு மட்டும் ஏதேனும் ஒரு விதத்தில் மேற்கு திசையிலிருந்து பயணங்கள் போகக்கூடிய ஒரு ஷார்ட் டேர்ம் பயணங்கள் வரக்கூடிய அமைப்பு, அதன் மூலமாக நன்மைகள் நடக்கக்கூடிய யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு தனபாக்கியாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 2ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கிறார். ராசிநாதன் வேற குருவின் பார்வையில் இருக்கிறதுனால எல்லா விதத்திலையும் வரப்போகின்ற கிட்டத்தட்ட ஒரு மாதம் முழுக்கவே பண வரவில் கொஞ்சம் சுணக்கங்களே இல்லாமல் டக்கு டக்குன்னு எல்லாம் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ஏற்கனவே எங்கேயாவது ஒரு இடத்துல பணம் போய் மாட்டிக்கிச்சுன்னு வைங்க, அதை போய் தைரியமாக இன்றைக்கி ஒரு வாரம் 10 நாளைக்குள்ளே போய் கேளுங்க. ஏன்னா அந்த 10 நாட்களுக்கும் அவர் அப்படியே 2ஆம் இடத்துல மிக சுப அமைப்பில் அருமையாக இருக்கிறது என்பது எதிலும் ஒரு நிறைவுகள் கிடைக்கக்கூடிய
இருக்கக்கூடிய நல்ல அமைப்பு. சிலருக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு அமைதி இருக்கும். குடும்பத்தில் பிரிவினைகள் இருந்தது, கணவன் மனைவி ஒரு சண்டை சச்சரவு, நம்ம தான் கரெக்டாக இருக்கிறோம், ஆனால் மூணாவது மனுஷங்க நம்மளை கரெக்டாக இருக்க விட மாட்டேன்றாங்க இல்லையா. அந்த சகுனி வேலை பார்க்குறதுக்குன்னே சில பேர் இருப்பாங்க. அவங்க இயல்பே அப்படித்தான். நல்லா இருக்கிற குடும்பத்தை எப்படி பிரிக்கலாம்ன்ற ஒரு கெட்ட எண்ணத்தோடு அணுகக்கூடியவர்களின் காரணமாக அப்படியே குடும்பத்தில் பிரச்சனைகள் ஏற்பட்டிருந்த கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே டக்கு டக்கு டக்குன்னு மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இன்னிலிருந்தே ஆரம்பிக்குதுங்க. ஒரு 15 நாட்களுக்குள்ள சொல்யூஷன் என்று சொல்லப்படக்கூடிய ஒரு தீர்வுகள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் கன்னிராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக உண்டு. சம்பாதிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு தாழ்வு மனப்பான்மையில் இருந்தவங்களுக்கு கூட தொழில், வேலை, வியாபாரம் போன்ற அமைப்புகள் ரொம்ப நல்லாயிருக்கும். விவசாய பெருமக்களுக்கு பெரிய அளவில் மாற்றங்கள் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. ஏன்னா அடுத்தடுத்து வரக்கூடிய மாற்றங்கள்லாம் கன்னிராசிக்கு நல்லா தான் இருக்குது. ஒரு வருஷத்துக்கு பெரிய பிரச்சனைகள் எதுவும் கண்டிப்பாக இருக்காது. ஆகவே முன்னேற்றம் மட்டுமே இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றமுள்ள யோக நாளாக அமைஞ்சிருக்குங்க கன்னிராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. துளாராசிக்காரர்களுக்கு மிகப்பெரிய சிறப்புகள் இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். ராசிநாதன் ராசியிலே இருக்கிறார். பாக்கியாதிபதி வேற குருவின் பார்வையில் இருக்கிறார். அதோடு பஞ்சமாதிபதின்னு சொல்லப்படக்கூடிய பூரண ராஜயோகாதிபதி சனியும் வந்து குருவின் பார்வையில் இருக்கிறார். எல்லா லெவல்லையும் கோச்சாரம் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு அற்புதமான அமைப்பில் இருக்கிறது. உண்மையை சொல்லப்போனால் உங்களுடைய பிறந்த ஜாதக அமைப்பு இன்னும் கூடுதலாக கை கொடுக்கும்னா வரப்போகின்ற ஒரு 6 மாத காலகட்டங்கள், குறிப்பாக இப்போது இருக்கக்கூடிய ஒரு 20 நாட்கள் பெரிய அளவில் மாற்றத்தை துளாராசிக்காரர்களுக்கு கொடுக்கும். அதற்காக அப்படி இப்படின்ட்டு நம்ம ஒன்றும் பெரிய கற்பனை குதிரையை தட்டி விட வேண்டாம் என்றாலும் கூட 1000 ரூபாய் சம்பாதிக்கிறவங்களுக்கு 5000 சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு, 5000 சம்பாதிக்கிறவங்களுக்கு 50000, 50000த்திற்கு பதிலாக லட்சம், லட்சத்திற்கு பதிலாக 10 லட்சம், கோடி என்கின்ற மாதிரியாக பிறந்த ஜாதக வலுவிற்கேற்றாற் போல அற்புதமான நல்ல மாற்றங்கள், முன்னேற்றங்கள், மிகப்பெரிய அளவில் மரியாதை கூடக்கூடிய ஒரு தன்மை. எந்த இடத்துலலாம் மரியாதை போச்சோ, எந்த இடத்துல வாக்கு பலிதம் இல்லாமல் போச்சோ, எந்த இடத்துல ஒரு மாதிரி நம்ம வந்து கொஞ்சம் நம்ம மதிப்பை கீழே இறக்கிக்கிட்டோமோ, இந்த இடத்துலலாம் தலை நிமிர்ந்து நிற்கக்கூடிய அமைப்புகள். பரவாயில்லப்பா, அவர்கிட்ட கொஞ்சம் நல்ல மாற்றம் இருக்குது, முன்ன மாதிரி இல்லை, அவர் கொஞ்சம் எந்திரிச்சிட்டாரு, கொஞ்சம் டெவலப் ஆகிட்டார்னு நம்மை பார்த்து மற்றவர்கள் பெருமைப்படக்கூடிய அளவிற்கு சில நல் மாற்றங்கள் ஏற்படக்கூடிய அமைப்புகள் இப்போது துளாராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இருக்குதுங்க. ராசிநாதன் வலுத்திருக்கிறார். மனசில் இதுவரைக்கும் எந்தெந்த விஷயம் உறுத்திக்கிட்டு கலக்கப்படுத்திக்கிட்டு இருந்ததோ அவைகள் எல்லாம் தீரக்கூடிய அமைப்பு. அவரவருக்கு வேறு வேறு பிரச்சனைகள் இல்லையா, ஆனால் பிரச்சனைகள் தீரும் என்பது பொதுவான பலனாக இருக்கக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க துலாத்திற்கு இன்றைக்கு. விருச்சிகராசிக்காரர்களுக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்தில், 7ஆம் அதிபதி 12ஆம் இடத்தில் ஆட்சியாக இருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். இரட்டை பலன்கள் இப்போது நடக்கக்கூடிய அமைப்பு ஒரு 10-20 நாட்களுக்கு உண்டு. என்ன இரட்டை பலன்? மனைவியாலேயோ கணவராலேயோ ஒரு நல்ல செலவுகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. மனைவி ரொம்ப நாளாக விரும்பி கேட்டாங்க, இந்த புடவை வேணும்னு கேட்டாங்க, இந்த பட்டு புடவை வேணும்னு கேட்டாங்க, அந்த குறிப்பிட்ட டிசைனில் நகை வேணும்னு கேட்டிருக்கிறாங்க. நம்மளும் எவ்வளோ நாள் தான் தள்ளி தள்ளி போடுறது, என்ன இருந்தாலும் சம்பாதிக்கிறது பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு தானே, டக்குன்னு இதை வாங்கி கொடுத்துருவோமே, அதை போட்டு இதை போட்டு அந்த ஆட்டை தூக்கி மாட்டில் போட்டு மாட்டை தூக்கி ஆட்டில் போட்டுன்னுவாங்கள்ல, அந்த மாதிரியாக ஒரு 10 அல்லது 15 நாட்களுக்குள்ளே ஒரு நிலையில் ஒரு இன்ப அதிர்ச்சின்னு கூட தெரியாமல் கூட அப்படியே வாங்கி கொடுத்துருவோன்ற மாதிரியாக ஒரு விருச்சிக ராசிக்கார கணவர்கள் எல்லோருக்குமே மனைவியின் மீது ஒரு நல்ல விதமான பாசம் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. இதே மாதிரி பெண்களுக்கு சொல்லணும்னா, கணவர் எதிர்பார்க்காத ஒரு விதத்தில் அவருக்கு தேவையான ஒன்றை செய்து கொடுக்க வேண்டும் என்கின்ற மாதிரியான ஆணுக்கும் பெண்ணுக்கும் அப்படியே எதிர்நிலையாக நடக்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இப்போது உண்டுங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா பயணங்களின் மூலமாக நன்மைகள் இருக்கக்கூடிய அமைப்புகள் உண்டு. கொஞ்சம் வெளியூருக்கு போகணும், வெளி மாநிலத்துக்கு போகணும், அந்த காலேஜில் அந்த யூனிவர்சிட்டியில் சேரணும், இங்கே போய் ஹாஸ்டலில் சேரணும், இங்கே போய் வேலை பார்க்கணுன்ற மாதிரியாக பிறந்த ஊரை விட்டு இருக்கின்ற ஊரை விட்டு வெளியேறி அதன் மூலமாக நல்ல வேலை, தொழில் போன்ற அமைப்புகளை அமைத்து கொள்ள வேண்டும் என்கின்ற பயணத்தை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு அதற்கான அனுமதிகள், விசா போன்ற விஷயங்கள்லாம் கிளிக் ஆகக்கூடிய ஒரு அருமையான நல்ல நாளாக அமைஞ்சிருக்குங்க. இன்றைக்கும் வரப்போகின்ற ஒரு 15-20 நாட்களும் அருமையாக இருக்கக்கூடிய யோக நாளுங்க இன்னைக்கு. தனுசு ராசிக்காரர்களுக்கு லாபாதிபதியான சுக்கிரன் 11ஆம் இடத்திலேயே ஆட்சியாக இருக்கக்கூடிய ஒரு நல்ல மாற்றங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். எப்போவுமே 11ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் இருந்தால் அப்பப்போ என்னென்ன பிரச்சனைகள், அந்த காலகட்டங்களில் என்ன பிரச்சனையில் இருக்கிறீங்களோ, ஒரு ஜெயிக்க முடியாதுன்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களோ, அல்லது உங்கள் மனசை தொந்தரவுப்படுத்திக்கிட்டு இருக்கிற விஷயம் எதுவுமோ அதிலிருந்து ஒரு பெரிய ரிலீஃப் கிடைக்கும். இப்போ 11ஆம் அதிபதி உங்களுடைய எதிரியாக இருந்தாலும் அவர் ஆட்சியாக 11ஆம் இடத்திலேயே இருக்கிறாரா. கடந்த காலத்தில் என்னென்ன சோதனைகள் வந்திருக்கு, ஒரு வேலையில் ஒரு பிரச்சனை இருக்குது, ஒரு
வேலை அமைப்புகள், நிர்வாக அமைப்புகளில் ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, அல்லது ஒரு தொழிலில் நடத்த முடியாமல் திணறிக்கிட்டு இருக்கிறேன், வியாபாரம் பண்ணலாமா வேணாமான்ற ஒரு பிரச்சனையில் இருக்குது, அல்லது ஒரு கோர்ட்டு கேஸுன்னு அலைஞ்சிக்கிட்டு இருக்கிறேன், குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, இவர் பேச்சு கேட்க மாட்டேன்றார், அவர் பேச்சை கேட்க மாட்டேன்றார், என்னுடைய வயசுக்கு ஏற்றார் மேலே இந்த மாதிரியான சில விஷயங்கள் இருக்குது. அதை விட முக்கியமாக 11ஆம் அதிபதி தான் கடனையும் நோயும் தீர்க்கிறவர். கடன் இல்லாத ஆள் இல்லை, நோய் சில காலகட்டத்திற்கு பிறகு வந்துடுது. இந்த மாதிரியான நம்மளை சுற்றி இருக்கின்ற பிரச்சனைகள் எல்லாத்தையும் ஒரு 15-20 நாட்களுக்குள்ளே தீர்க்கக்கூடிய அளவிற்கு ஒரு வல்லமை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. ஏற்கனவே ராசிநாதன் வேற உச்சம் என்கின்ற ஒரு அதிநிலையில் இருக்கிறார் இல்லையா? ஆக எல்லா நிலைகள்லையும் கடந்த காலத்தில் எந்தெந்த இடத்துல தப்பு பண்ணோம், ஏன் நமக்கு இந்த நிலைமை இன்னைக்கு வந்திருக்கு என்கின்ற மாதிரியாக ஒரு கன்சிடர் பண்ணக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. வெற்றிகள் கிடைக்கக்கூடிய யோக நாளுங்க தனுசு ராசிக்காரர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு. மகர ராசிக்காரர்களை ராஜயோகாதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானத்தில் வலிமையாக உட்காந்துருக்கிறார். உண்மையிலேயே மகர ராசிக்காரர்களுக்கு இப்போது சாதகமான நல்ல அமைப்புகள் நடந்துகிட்டு இருக்குன்றது தான் சொல்லுவேன். 10ஆம் இடம் வலுத்திருக்கு, 11ஆம் இடத்தை வலுத்திருக்கு, ராசியவும் ராசிநாதனையும் குரு பார்க்கிறார். எல்லா நிலைமைகள்லையும் கடந்த காலத்தில் எவ்வளோக்கு எவ்வளோ சோதனைகள் இருந்ததோ, வாழ்க்கை என்பது ஒரு சக்கரங்க, மேலே இருக்கிறது கீழே போகும், கீழே இருக்கிறது மேலே போகும். கொஞ்ச நாள் மேலே இருந்த நீங்கள் ஒரு 4-5 வருஷமாக கீழே வந்துட்டீங்கன்றது தான் உண்மை. சிலருக்கு பார்த்தீங்கன்னா 7-8 வருஷமாகவே டைம் சரியில்லை. இந்த மாதிரியான ஆட்கள் எல்லாருக்குமே இனிமேல் மறுபடியும் உயரத்திற்கு செல்வீர்கள் என்கின்ற மாதிரியான மிகப்பெரிய நல்ல முன்னேற்றத்திற்கான அடையாளங்கள் தெரியக்கூடிய நாளாக இந்த நாள் இருக்கும். இன்றைக்கே நல்லா இருப்பீங்க அப்படின்னு நான் சொல்லிட மாட்டேன். ஆனால் ஒரு 20 நாட்களுக்குள்ளே 15 நாட்களுக்குள்ளே எந்தெந்த வழியில் நம்முடைய பிரச்சனைகள் தீரும், எந்தெந்த வழிகளில் வருமானங்கள் வரும், வேலை தொழில் அமைப்புகள், வியாபார விவசாயம் போன்ற எந்த இடத்துல இருக்கிறோமோ அது எப்படி நல்லா இருக்கும்ன்றதுக்கான சில பேசிக் அமைப்புகள் உருவாகக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் மகர ராசிக்காரர்களுக்கு அப்படியே அமைஞ்சிருக்குதுங்க. குறிப்பாக சொல்லப்போனால் ஏற்றுமதி இறக்குமதி தொழில், பெண்கள் மட்டுமே பண்ணக்கூடிய ஒரு ட்ரெஸ், அவங்க மட்டுமே போடக்கூடிய ட்ரெஸ்ஸு இது பண்ணுறவங்க, அல்லது இந்த ஜிமிக்கி மாதிரி அந்த ஃபேன்சி ஐட்டம்னு சொல்லுவோம் இல்லையா, அவங்க மட்டுமே போடக்கூடிய நகை சம்பந்தப்பட்ட விஷயங்கள், பெண்களுக்கே உரித்தான பொருட்களை தயாரிப்பவர்கள், விற்பவர்கள், அது சார்ந்த துறைகளில் இருப்பவர்கள் எல்லாருக்குமே இதுவரைக்கும் இருந்து வந்த பண கஷ்டங்கள், மன கஷ்டங்கள் விலகக்கூடிய நல்ல நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. உண்மையிலேயே யோகம் ஆரம்பிச்சிட்ட நாளான இன்றைக்கு. கும்பராசிக்காரர்களுக்கு பாக்கியாதிபதியான சுக்கிரன் பாக்கியத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. மிகப்பெரிய யோக பலன்கள் நடக்கக்கூடிய அமைப்புகள் இப்போது உண்டுங்க. இது வரைக்கும் என்னென்னலாம் உங்களுக்கு தடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறீங்களோ, நல்ல வேலை கிடைக்கல, நல்ல மனைவி அமையலை, நல்ல கணவன் அமையலை, குழந்தை பாக்கியம் கிடைக்கல, அல்லது அப்பா அம்மாவை நல்லா வச்சுக்க முடியல, மனசுக்குள்ளே ஒரு கஷ்டம் இருக்கும் இல்லையா? அதுவும் 3 வருஷமாகவே கும்பராசிக்காரர்களுக்கு ஒரு கஷ்டம் இல்லை, 1.5 கஷ்டம் இல்லை, 2 கஷ்டம் இல்லை, 100கணக்கான கஷ்டங்கள் கண்டிப்பாக இருக்கிறது என்பது வெள்ளிடை மலைன்னு சொல்கிறாங்க இல்லையா, வெளிப்படையாக தெரிகிற ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஜன்மச்சனியில் தான் கும்பராசிக்காரர்கள் படாத பட்டு போனீர்கள் இல்லையா, அதிலிருந்தெல்லாம் அப்படியே ரெக்கவர் ஆகி வெளியே வரக்கூடிய ஒரு யோக நாளாக, நமக்கும் அதிர்ஷ்டம் செயல்படுதேன்ற மாதிரியாக நம்மை நாமளே ஆச்சரியமாக பார்த்து கொள்ளக்கூடிய ஒரு ஆரம்ப நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமையுங்க. ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கனால ஒரு தைரியம் கண்டிப்பாக இருக்கும். எதையும் இனிமேல், அதாவது எல்லா கஷ்டத்தையும் கடந்து வந்துட்டோம், இனிமேல் சமாளிச்சுக்க முடியும் என்ற தைரியம் பிறக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். வாழ்க்கையில் அப்படி இப்படி கஷ்டப்பட்டவங்க எல்லாருக்குமே அதிலிருந்து ஒரு விடிவு காலம் வரக்கூடிய நிலைமைகள் இருக்குது. சிலருக்கு வெளியிடங்களில் இருக்கிறவங்களுக்கு சொந்த ஊருக்கு திரும்பி வந்தணுன்ற எண்ணங்கள் இருக்கும். இன்னும் சிலருக்கு தெய்வ அனுகூலம் அப்போது அதிகமாவதனால தெய்வ வழிபாடு ஈடுபாடுகள்லாம் கொஞ்சம் அதிகமாகக்கூடிய நாளாக அமைஞ்சிருக்குதுங்க. கும்பராசிக்காரர்கள் எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற்போல இன்றைக்கு. மீனராசிக்காரர்களுக்கு 3-8ஆம் அதிபதியான சுக்கிரன் இன்றைக்கு 8ஆம் இடத்திலேயே வலுத்து அமர்ந்திருக்கக்கூடிய எதிர்பாராத நன்மைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையுங்க. எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கொஞ்சம் இருக்கும். ஏற்கனவே ஏமாந்த சில விஷயங்கள்லேருந்து இன்றைக்கி அதுக்கான ரெமடிகள் கிடைக்கும். ஒருத்தர்கிட்ட பணத்தை ஏமாந்துட்டேன், அந்த பணம் ஏமாந்தது திருப்பி வர்றதுக்கான அமைப்போல் ஒரு 10-15 நாளில் கண்டிப்பாக நடக்கும். அல்லது எந்த இடத்துல ஏமாந்துக்கிட்டு இருக்கிறோமோ அது டக்குன்னு நிற்கும். ஒருத்தரை நல்லவர்னு நினச்சி நம்ம கொடுத்துக்கிட்டே இருக்கிறோம், அவர்கிட்ட பழகிக்கிட்டே இருக்கிறோம், அவர் சொன்னதெல்லாம் தலையாட்டி செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். லேசாக ஒரு மாதிரியான ஒரு இக்கன்னா வருது, இவரை அதிகமாக நம்புறது தப்போ அப்படின்ற மாதிரியான ஒரு விழிப்புணர்வுன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த விழிப்புணர்வு
விழிப்புணர்வுகள் வரக்கூடிய ஒரு அருமையான நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்குங்க. சிலருக்கு எதிர்பாராத ஒரு திருப்பங்கள் இப்போது கண்டிப்பாக வாழ்க்கையில் நடக்கும். ஒரு நல்ல நண்பர் அறிமுகமாகக்கூடிய அமைப்பு, ஒருவர் நல்லவர்னு நினச்சிக்கிட்டு இருந்த நிலைமையில் அது அப்படியே தலைகீழாக மாறுறது, ஒருத்தர் ஆகாதவர்னு நினச்சிக்கிட்டு இருக்கும்போது அவர் அப்படியே நமக்கு நல்லது செய்கிறதா, தலைகீழ் மாற்றம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான சில விஷயங்கள் நடக்கக்கூடிய ஒரு யோக நாளாக இந்த நாள் கண்டிப்பாக அமைஞ்சிருக்குங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா கடந்த காலத்தில் இருந்து வந்து அந்த சம்பள குறைவு அல்லது வேலை கிடைக்காத நிலைமை, சம்பளமே இல்லாமல் வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கிறேன்ற மாதிரியான அமைப்பு, தூர இடங்களில் மன அழுத்தத்தோடு இருக்கக்கூடிய அமைப்பு, தமிழ்நாட்டில் இல்லை, நான் இந்தியாவில் இல்லை, நான் பிறந்த ஊர்லேயே இல்லை, வேறு இடங்களில் இருக்கிறேன், இருக்கிற இடத்துல தனிமையில் இருக்கிறேன், இந்த தனிமை என்னை ரொம்ப பெரிய அளவில் டிஸ்டர்ப் பண்ணுது, மறுபடியும் எப்போ போய் நான் குடும்பத்தோடு சேர்றது, அப்பா அம்மாவோட எப்போ சேர்றது, கணவனோட மனைவியோட எப்போ சேர்றதுன்ற தனிமை துயரத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மீனராசிக்காரர்களுக்கும் அதிலிருந்து வெளியே வருவதற்கான எல்லா வாய்ப்புகளும் எல்லா நன்மைகளும் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு உன்னதமான அருமையான நாளாக அமைஞ்சிருக்குங்க. மீனராசிக்காரர்கள் எல்லோருக்கும் வயதிற்கு ஏற்றாற் போல இந்த நாள். இந்த சனினாலே கொஞ்சம் பயப்படுற கிரகமாக இருக்குதுங்களே ஐயா. எப்போவுமே பாருங்கள், உங்களுக்கு 7.5 சனி ஆரம்பிக்க போதுன்னா அப்படியே ஒரு உடம்பெல்லாம் விதுவிதுத்து போயிடும். அஷ்டம சனினா அங்கமெல்லாம் ஆடி போயிடும்னு சொல்லுவாங்க. அந்தளவுக்கு அஷ்டம சனினாலும் ஒரு பயம் வந்துடுது. இந்த சனியை கேட்டாலே பயப்படுற அளவுக்கு தானே இருக்குது. அப்போ சனி வந்து எப்போவுமே நல்லதையே செய்யாத கிரகமாக, ஒருவேளை கோச்சாரத்தில் அவர் எப்போ வந்தாலும் கெடுதலை தான் பண்ணுவார்னா அது என்ன ஒரு விஷயத்திற்காக இருக்குது. சனியால் எப்போது நன்மை அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு கொஞ்சம் ஒரு குழப்பமான விஷயமாகவே இருக்கும். உண்மையை சொல்லப்போனால் 30 வருஷங்கள் கொண்ட ஒரு சுற்றில் 7.5 சனி அஷ்டம சனி மாதிரி 3, 6, 11 என்று சொல்லப்படக்கூடிய அந்த 3 இடங்களில் வெறும் 7.5 வருஷம் மட்டும்தான் அவர் நல்லது செய்வார். 22 வருஷம் பார்த்திங்கன்னா அவர் நல்லா இல்லாத இடங்களில் தான் இருப்பார். சனி வந்து ஒரு இருள் கிரகம், ஒரு டார்க் கிரகம், டார்க் பிளானட். அதாவது ஒரு நல்லவன் இருந்தால் ஒரு கெட்டவன் இருக்கத்தான் செய்யணும், ஒரு நல்லது இருந்தால் ஒரு கெட்டது இருக்கணும். அதே போல் ஆண் பெண் ஒரு முரண்பாடுகள் தானே, வடக்குன்னா தெற்கு அப்படின்ற மாதிரி எதிர்நிலை அமைப்புகள் இருக்கணும் இல்லையா. குரு நல்லவர்னா சனி கெட்டவர். இதுதான் இயற்கை வகுத்து தந்த ஒரு நியதி. இது வந்து ஒரு வாழ்க்கை தத்துவத்திலையும் பாருங்கள், ஒரு நாள் நல்லா இருப்போம், ஒரு நாள் நல்லா இருக்க மாட்டோம் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி தான் கிரகங்கள் அமைப்புகளும் இருக்குது. அப்போ சனி பிறந்த ஜாதகத்தில் ஏதாவது எப்போவுமே கெடுதல் பண்ணக்கூடியவர் தானா இல்லையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்டிப்பாக சில லக்கணங்களுக்கு அவர் ராஜயோகராக வருகிறார் இல்லையா. ரிஷப லக்கணத்திற்கும் துலா லக்கணத்திற்கும் அவர் தான் 9, 10, 4, 5 என்று சொல்லப்படக்கூடிய கேந்திர கோணங்களுக்கு அதிபதியாகக்கூடிய மிகப்பெரிய யோக பலனை செய்யக்கூடியவராக வருவார். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. மகர கும்ப லக்கணத்துக்கு அவர் தானே லக்னாதிபதியாக வர்றார். அப்போ அந்த லக்னாதிபதியாக வரும்போது அவரே கெடுதலை பண்ணுவாரான்னு பார்த்தா, இக்கட்டான சில சூழ்நிலைகளில் சுபத்துவ அமைப்புகளில் அவர் இருக்கும்போது, நான் அடிக்கடி சொல்லக்கூடிய சூட்சும உள்ள நிலைகளில் இருக்கும்போது, சனியை மாதிரி ஒரு கோடிக்கணக்கில் பொருள் தரக்கூடிய கிரகம் வேறு யாருமே இருக்க மாட்டாருங்க. என்ன ஒன்று, அவருடைய காரகத்துவங்களை கொடுப்பார். உண்மையை சொல்லப்போனால் இந்த க்ரஷர் மாதிரி சொல்லுவோம்லையா, கல் அமைப்புகள் சொல்லலாம் இல்லையா, கிரானைட்டு கல், இந்த மாதிரியான விஷயங்கள், பார் மாதிரியான குடிக்கக்கூடாத திரவங்கள்னு சொல்லப்படக்கூடிய மது சார்ந்த விஷயங்களில் சம்பாதிக்கிறவங்க, இரும்பு சம்பந்தப்பட்ட குப்பை கிடங்குகள், நாற்றமுள்ள ஒரு பொருட்கள், நம்ம பார்க்கும்போதே அருவருப்பாக சொல்லக்கூடிய சில விஷயங்கள். இப்போ குப்பை இருக்குதுன்னு பாருங்கள், கிட்ட நிறைய பேர் போக மாட்டோம், ஆனால் அந்த குப்பையின் மூலமாக நிறைய பேருக்கு வருமானங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. வேஸ்ட் பேப்பர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வேஸ்ட்டு தொழில்கள், இரும்பு சார்ந்த விஷயங்கள், பழைய விஷயங்கள், எதுலேயுமே பழசு, ஒரு ஃப்ரெஷ்ஷாகவே இல்லாத ஒன்று, செகண்ட் ஹேண்ட் பொருள் ஒன்று வருது இல்லையா, அந்த பொருட்களில் வந்து சில பேருக்கு மிகப்பெரிய லாபங்கள் வரும் இல்லையா. இந்த மாதிரியான அழுக்கான குப்பையான நாற்றம் பிடித்த இடங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாத்திலையுமே சனி ஒருவருக்கு நான் சொல்லுகின்ற சுபத்துவ சூட்சும வலுவோடு அந்த 2 10ஆம் இடங்களோடு தொடர்பு கொண்டு அவரே யோகாதிபதியாக இருக்கும்போது கோடிக்கணக்கில் கொட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக இருக்குங்க. எப்போவுமே சனி தசையோ அல்லது 7.5 சனியோ அல்லது அஷ்டம சனியோ கெடுதல்களையே பண்ணும்னே சொல்லிட முடியாது. அஷ்டம சனியில் ஒருத்தருக்கு சிம்மராசிக்காரராக இருப்பார். இப்போ சிம்மராசிக்கு அஷ்டம சனி நடந்துக்கிட்டு இருக்கு. அது கோச்சார ரீதியாக அது வந்து கெடுதலை கொடுக்க முடியாதபடி கோச்சார வேதை அமைப்பில் இருக்கனால பெரும்பாலான சிம்மராசிக்காரர்கள் இப்போது அஷ்டம சனியுடைய தாக்கத்தை கண்டிப்பாக அனுபவிக்கலை. ஆனால் கடந்த முறை பார்த்திங்கன்னா கடகராசிக்காரர்களுக்கு அஷ்டம சனி நடந்தது. அந்த கடகராசிக்காரர்களில் அஷ்டம சனி நடக்கும்போது எல்லாருக்குமே கெடுதல்கள் இருக்குமான்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இருக்காது. 90% பேர் சோதனைகளை அனுபவித்தாலும் கூட சந்திரன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், அதாவது உங்களுடைய அத்தனை சோதனைகளையும் உணரக்கூடிய மனம், ஹார்ட்டில் மனசில் தான் உணர்றீங்க. ஒரு விஷயம் எப்படி நடக்குதுன்றதை மனதால் உணர்ந்து அதற்கு பிறகு எண்ணங்களாக வெளிப்படுத்துறீங்கன்றதான உண்மை. அப்போ சந்திரன் வலுவாக இருக்க பிறந்தவர்கள், சனி சுபத்துவமாக இருக்க பிறந்தவர்கள் எல்லோருக்குமே அட்டமத்து சனி 7.5 சனி காலத்தில் கூட நல்லது நடக்கும் பிறந்த ஜாதக அமைப்பின்படி அப்படிங்கிறதாங்க உண்மை. ஆகவே சனி எப்பொழுது
சுபத்துவம் சூட்சுமவளவும் அடைந்திருக்கிறாரோ அப்பொழுது அவருடைய தசை யோகனுடைய தசையாக இருக்கும் பொழுது மிகப்பெரிய அளவில் பெரும் பணம் பொருள் கோடிக்கணக்கில் கொட்டக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த நல்ல காலம் பிறக்குது நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.